வெல்கம் டு லிவி மேக்ஸ். இன்னைக்கு நம்ம எக்ஸசைஸ் 1.4ல இருக்கக்கூடிய டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம்ப்பா. மொத்தம் எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா 5 டைப் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? 1 to 1 ஃபங்க்ஷன். 1 to 1 ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக பேர் ஆகிருக்கும். இப்போ 1க்கு ஏன்னு வச்சுக்கலாம், 2க்கு பி, 3க்கு டின்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எந்த ஒரு இதுவும் இன்ட்ராக்ஷனும் இருக்காது. இதோடது மிங்கிளாயோ எந்த ஒரு இதுவும் இருக்காது. தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா அது 1 to 1 ஃபங்க்ஷன். ஓகேவா? அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடியது ஸ்டார்டிங் பிளேஸில் இருக்கக்கூடியது டொமைன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? அதே மாதிரி எண்டிங் பிளேஸில் பேர் பண்ணி இங்கே வரக்கூடிய இடத்துல இதை கோடொமைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சுக்க வேண்டியது. இங்கே ஸ்டார்டிங் பிளேஸில் இருக்கக்கூடியது டொமைன், எண்டிங் பிளேஸில் வரக்கூடியது கோடொமைன். இங்கே பேராக இருக்குல்ல, இந்த பேராக இருக்கிறதுக்கு மட்டும் என்னவா இருக்கும் அப்படின்னா ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அது மட்டும் ரேஞ்சுன்னு வரும். 1 to 1 ஃபங்க்ஷன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி இமேஜ் இருக்கக்கூடியது என்னது? 1 to 1 ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைப் என்ன இருக்குது? மெனி டு 1 ஃபங்க்ஷன். இப்போ நம்ம ஒரு இமேஜின் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கவங்க எல்லாம் பர்சன்ஸ். ஓகேவா? இங்கே இருக்கிறது ஃபிலிம், படம். ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ஏதாவது ஒரு பிடிச்ச படம் சொல்லிக்கலாமா? விடாமுயற்சி. ஓகேவா? விடாமுயற்சி படம். ஓகே. தலை படம். ஓகே, தலை படம் இருக்குது. இங்கே டிராகன் வச்சுக்கலாம், டிராகன் படம். இங்கே தளபதி படம், கோட் வச்சுக்கலாம். ஓகேவா? தளபதி படம். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே படத்துக்கும் போக மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? ஒரு சில பேருக்கு தலையை பிடிக்கும், ஒரு சில பேருக்கு தளபதியும் பிடிக்கும், ஒரு சில பேருக்கு டிராகனையும் பிடிக்கும். இப்போ ஒரு சில பேர்த்துக்கு டிராகனும் பிடிக்கும். இப்போ P1 பர்சனுக்கும் P3 P6 பர்சன் எல்லாம் விடாமுயற்சிக்கு போகிறாங்க. அதே மாதிரி P2 P4க்கு டிராகன் பிடிக்கும், டிராகனுக்கு போகிறாங்க. P5யும் P7ம் கோட்டு பிடிக்கும், அதனால கோட்டுக்கு போகிறாங்க. அந்த மாதிரி இந்த மெனி டு 1 அப்படின்னா நிறையா பேர், 3 பேரோ 2 பேரோ சேர்ந்து ஒரு இதுக்கு போகிறாங்க. பார்த்தீங்களா? மெனி டு 1னா 1க்கு மேலே இருக்குது. 3 பேர் சேர்ந்து ஒரு படத்துக்கு போகிறாங்க, 2 பேர் சேர்ந்து ஒரு படத்துக்கு போகிறாங்க, இன்னொரு 2 பேர் சேர்ந்து போகிறாங்க. அதுதான் மெனி டு 1 அப்படிங்கிறது. 1 or 2 or 3 மோர் தென் 1 பார்த்தோம் அப்படின்னா சேர்ந்து ஒரு இதுக்கு போகிறது என்னது? மெனி டு 1 அப்படிங்கிறது. 1 to 1 என்ன பார்த்தோம்? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இமேஜ் தனித்தனியாக இருக்குது. மெனி இதில் அந்த ஃபங்க்ஷன் நேம்லேயே தெரிஞ்சிச்சு. மெனி டு 1 அப்படின்னா நிறையா பேர் ஒரு இதுக்கு போகிற மாதிரி, அப்படி பேராக இருக்குது என்னவா இருக்கும்? மெனி டு 1 ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குது? ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷனும் ஒன்றும் கிடையாது. இப்போ பேராக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இது P3யும் இது இங்கேயும் பேராக இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? C4ம் பேராக இருக்குது. அதே மாதிரி இவங்க யார் வேணாலும் எங்கே வேணாலும் பேராக இருக்குன்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ பேராயிடுச்சு. ஆன் டு ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இதுதான் சொன்னேன்னா, இதுதான் டொமைன். இங்கே இருக்கிறது தான் என்ன? கோடொமைன். இந்த கோடொமைனோட ப்ரீ இமேஜ் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இதனுடைய ப்ரீ இமேஜ் தான் என்ன அப்படின்னா இந்த டொமைனில் இருக்கக்கூடியது. சரியா? P1ஓட ப்ரீ இமேஜ் என்னன்னு கேட்டால் C1, P2ஓட ப்ரீ இமேஜ் என்னன்னு கேட்டால் C3 C4ன்னு சொல்லணும். ஓகேவா? ப்ரீ இமேஜ் அப்படின்னா கோடொமைனில் இருக்கக்கூடியதுக்கு ப்ரீ இமேஜ், இந்த டொமைனில் இருக்கக்கூடியது என்னது? அதனுடைய ப்ரீ இமேஜ் அப்படிங்கிறது. சரியாப்பா? இப்போ என்ன ஆன் டு ஃபங்க்ஷன்னா இந்த கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஏதாவது ஒன்றோட பேராக இருக்கணும், இமேஜ் இருக்கணும் அதுக்கு. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஆன் டு ஃபங்க்ஷன். ஒன்றும் இல்லை, இது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த எண்டிங் பாயிண்டில் இருக்கக்கூடிய அந்த செட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் பேராக இருக்கணும். அப்படி பேராக இருந்துச்சுன்னா அது ஆன் டு ஃபங்க்ஷன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இன்டூ ஃபங்க்ஷன். இன்டூ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, எப்படின்னா எல்லாமே பேராக இருக்காது. இந்த கோடொமைனில் இருக்கிறதுல ஏதாவது ஒரு எலமெண்ட்டு அது பேர் ஆகாமல் இருக்கும். அப்படி பேர் ஆகாமல் அதுக்கு ப்ரீ இமேஜ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது இன்டூ ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷனுக்கு ஆப்போசிட் தான் இன்டூ ஃபங்க்ஷன். கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது ஆன் டு ஃபங்க்ஷன். கோடொமைனில் இருக்கக்கூடியதில் ஏதாவது ஒரு எலமெண்ட்டுக்கு ப்ரீ இமேஜ் இல்லை, பேர் ஆகலை அப்படின்னா அது இன்டூ ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு பைஜெக்ஷன். பைஜெக்ஷன்னா ஒன்றும் இல்லை, என்ன அப்படின்னா ஏதாவது ரெண்டு ஃபங்க்ஷன் அதில் வரும். ஓகேவா? ஒன்று இன்டூ ஆன் டூவாக இருக்கலாம், இல்லை மெனி டு 1 ஆன் டூவாக இருக்கலாம், இல்லை 1 to 1 இன்டூவாக இருக்கலாம். அந்த மாதிரி ஏதாவது 2, அந்த 4ல் ஏதாவது 2 மிங்கிளாகி வந்ததாக இருக்கும்.
ஒரே இதில் அவ்வளோதான். இப்போ பாருங்களேன், இங்கே ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இதாயிருக்கு. தனித்தனியாக இதானாலே நமக்கு என்ன தெரியும், ஒவ்வொன்றுக்கு தனித்தனி எந்த ஒரு இன்ட்ராக்ஷனும் இல்லாமல் தனித்தனியாக இருந்துச்சு அப்படின்னா இமேஜ் அது என்னது 1-to-1 ஃபங்க்ஷன்னு நமக்கு தெரியும். ஓகேவா? அதே மாதிரி இப்போ இங்கே கோடொமைனில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கா, எல்லாமே பேர் ஆகிருக்கு. அப்போ இது என்னன்னு சொல்லலாம், ஆன்-டு ஃபங்க்ஷனும் சொல்லலாம். அப்போ 2 ஃபங்க்ஷன் வந்திருக்கா, ஒரே இதில் 2 ஃபங்க்ஷன் வந்திருக்கு. அப்படி வந்துருந்துச்சு அப்படின்னா அது பைஜெக்ஷன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். 1-to-1னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக இருக்கணும் இமேஜு. மெனி டு ஒன்னுனா நிறையா இது ஒரு இதை வந்து சூஸ் பண்ணதாக இருக்கும். அது வந்து மெனி டு ஒன், நிறையா பேர் ஒரு ஃபிலிமுக்கு போகிறது அப்படின்னு அந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. மெனி டு ஒன்னுக்கு. ஆன் டு அப்படின்னா கோடொமைனில் இருக்கக்கூடியதில் எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் வந்து இருக்கும். அப்படி ப்ரீ இமேஜ் இருந்துச்சு அப்படின்னா அது ஆன் டு. இதே வந்து இன்டூவில் வந்து கோடொமைனில் ஏதாவது ஒன்றுக்கு வந்து ப்ரீ இமேஜ் இருக்காது. அப்படி எந்த இதில் இல்லையோ அது இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு பைஜெக்ஷன். பைஜெக்ஷனில் ஏதாவது 2 ஃபங்க்ஷன் சேர்ந்ததை பைஜெக்ஷன் சொல்லுவாங்க. இப்போ இங்கே வந்து 1-to-1ம் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய கோடொமைனில் எல்லாத்துக்கும் பேர் இருந்ததுனால ப்ரீ இமேஜ் இருந்ததுனால ஆன் டு. இப்போ 2 ஃபங்க்ஷன் வந்ததுனால இது பைஜெக்ஷன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நம்ம கான்செப்ட் தெரிஞ்சுட்டா ஒரு சம்மு கொடுத்தாங்கனாலே ஈஸியாக அது என்ன ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.